பேரை பார்த்திருப்பேன். என்கிட்டயே உள்ள இருந்துகிட்டே ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்புறேன். மவனே, உன் வீட்டுக்கு இன்னைக்கு நான் தான் வாட்ச்மேனு. வாட்ச்மேன் கையாலே நீ அடி வாங்கி சாவ போற. யோ, அந்த கோபுரம் ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான் பாஸ். இப்ப இருந்து செய்யும். கார்ல ஏறி நிறுத்தாம வேகமா போயிடலாம். அந்த சிடி தனியா வந்திருந்தா பரவாயில்ல சார். வீட்டை சுத்தி போலீஸ் நின்று இருந்ததுன்னா யோ, எனக்கு தான் பயமா இருக்குது. ஆனது ஆகட்டும், வாங்கடா போலாம். எதுக்கு இப்படி ஓடுறீங்க? ஒருவேளை நம்ம அடிக்கு பயந்து ஓடுறீங்களா? பணம் ரெடி. அச்சா, வெரி குட். முதலாளி எப்படி இருக்கீங்க? சேட்டு ஓடிடு, தப்பிச்சு ஓடிடு. சிஐடி நிக்கிறான். சிஐடியா? மறந்துட்டீங்களா? என் வேலை என்னாச்சு? சேட்டு போயா. முதலாளி உங்களை விட மாட்டேன். என் வேலை என்னாச்சு? முதலாளி போயாங்கிறத. முதலாளி முதலாளி அவர் யார்? இன்னொரு பார்ட்னரா? முதலாளி அவர் ஆபீஸ்லயாவது. സാറേ, ഒരു നിമിഷം. ഈ അഡ്രസ് എവിടാണ്? 12 ലിറ്റർ പെട്രോൾ, 1 ലിറ്റർ ആയിൽ. இப்படி ஒரு அட்ரஸா? அது பெட்ரோல் பில்லா. இதான் அட்ரஸ். தமிழ் அறியுமோ? கொஞ்சம் கொஞ்சம் அறியும் சார். அது போதும். நேரா போய் லெஃப்ட்ல போங்க. அப்புறம் ஒரு சின்ன ரைட் வரும். அதை கட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய லெஃப்ட் போவோம். அங்க போனீங்கன்னா ஒரு டீ கடை வரும். அவங்க கிட்ட விசாரிங்க. அவங்கள என்ன மாதிரி லெஃப்ட் ரைட்லாம் சொல்லுவாங்க. தரக்கேடில்ல சார், ஞானே அன்வேஷிச்சோളാം. தேங்க்ஸ். என்னண்ணே சௌக்கியமா? இல்ல, என்ன பண்ண போற? என்னண்ணே கிண்டல் பண்றீங்க? ஆமா, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த காய்கறி எல்லாம் வண்டியில வச்சு வித்துட்டு இருக்கேன். இப்பதானே வியாபாரமே சூடு பிடிச்சிருக்கு. பாத்துப்பா, ரொம்ப சூடு பிடிச்சு வெடிச்சிட போகுது. സാറേ, കയ്യിലെടുത്ത ഉടനെ വെടിക്കൂ? ஆன் செஞ்ச உடனே வெடிக்கும். ஐயோ, அது மார்வாடி கடையில கொண்டு போய் அடகு வைக்க போறான். அது ஆன் பண்ணா எல்லாமே குழப்பமாயிடும். டிரைவர், சீக்கிரம் போய் அதை வாங்கிட்டு வா. സാറേ, ஐயோ, கையை விடியா. ഒന്നിവിടെ വരൂ. ഈ ട്രാൻസിസ്റ്റർ വിൽക്കുന്നുണ്ടോ? இது என் டிரான்சிஸ்டர்யா. ஏன் இஷ்டம், என்ன வேணா செய்வேன். എന്ത് വില വേണം? விலை எவ்வளவு கொடுப்பேன்? എത്രയാ വേണ്ടത്? 5000 ரூபாய், 1000 ரூபாய், 500 ரூபாய். തരാം തരാം. டாக்ஸி. நீ சீக்கிரம் வண்டி எடு. வாங்க. வணக்கம். வணக்கம். ஏய், யாரையுமே காணடா. பூதமா இருக்குமா? ஓடிடுவோமா? டேய், தைரியமா வா.
தினமும் இந்த தோப்பு வழியாத்தான் ஒரு நாளைக்கு 7 தடவை நீங்க டீ குடிக்க போவீங்களாம் கேள்விப்பட்டேன். அதுக்காகத்தான் உங்களை சந்திக்க இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? உங்க 2 பேரையும் கொலை செய்யத்தான். கொலையா? எங்களையா? ஏன்? நீங்க 2 பேரும் இன்னைக்கு க்ளோஸ். உன் இடதுபுறமா பாரு. எனக்கா உனக்கா? உனக்கு தாயா. அந்த பம்பு செட்டு கிட்ட பாரு. இதுல இருக்கிற ஆயுதங்களை பாருங்க. எதால நீங்க சாக விரும்புறீங்க? கத்தியா, வில்லா, ரிவால்வரா, இல்ல மினி பாமா? மினி பாம். நானே கொண்டுடுவேன். வாடா. வெரி குட், வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மயில் ராவன் ஒரு பயங்கரமான கேடி. 4 வருஷமா ஆல் இந்தியா லெவல்ல போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கா. எங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அவ செத்து போயிட்டானா? என்னால நம்ப முடியலையே. சத்தியமா செத்துட்டான் சார். நாங்க கூட மூக்குல விரல வச்சு பார்த்தோம். மூச்சு நின்னு போயிருந்தது. யோ, நம்ப முடியலன்னு சொன்னது ஆச்சரியத்துல சொன்னீங்க. ஏன் சார், பல லட்சம் ரூபாய் போதை மருந்தை நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்தோம். நீங்க கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்த ஒரு கேடிய நாங்க சாதாரணமா சாகடிச்சிட்டோம். சாதனை பண்றதுல நாங்க சம்பளம் வாங்குறது நீங்களா? பேசாம எங்களுக்கும் போலீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுத்துருங்களேன். ஆமா சார், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு உங்களை மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வேலை கொடுத்துருங்க. இவன் SLC, ஒரு கான்ஸ்டபிள் வேலை கொடுத்து வாசலே நிக்க வச்சிருங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு கொலை கேஸ். உங்களுக்கு ஜாமீன் கட்டாயம் வேணும். மறுபடியும் ஜாமீனா? ஏன் சார், நாங்களா கொன்னோம்? சரி விடு, எந்த ஜெயில சொல்லுங்க சார். வெளியில பட்டினி கிடந்து சாவறதுக்கு பதிலா ஜெயில வேலை வேலைக்கு சோறாவது கிடைக்கும். ஆமா, எனக்கு சேர்த்து இவன் உள்ள இருப்பான். ஏய், அப்செட் ஆயிராதீங்க. என்னுடைய பர்சனல் ரிஸ்க்ல உங்களை நான் ரிலீஸ் பண்றேன். போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். என்னைக்காவது நீங்க ஜெயில இருந்தீங்கன்னு வச்சுங்க, நாங்க 2 பேரும் உங்களுக்கு ஜாமீன் தரோம். தமாஷி பறையினது சார். அத்தனையும் போதை பொருள். ஆமா. கை. ஏன் சார், ஏற்கனவே நாங்க ஒரு தடவை போதை பொருள் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். இது 2வது தடவை சார். சார், போலீஸுக்கே கிடைக்காத மயில் ராவணனை நாங்க கொன்னு இருக்கோம். டேய், மறுபடியும் மாட்டிக்காத. அது அவனே செத்துட்டான் சார். ஆமா. ஏன் சார், உங்களாலேயே முடியாத பல சாதனைகள் நாங்க பண்ணிருக்கிறோமே, உங்க டிபார்ட்மெண்ட்டை சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுக்க கூடாது? கவலைப்படாதீங்க. ஐஜிட்ட சொல்லி எங்க டிபார்ட்மெண்ட்லயே உங்களுக்கு வேலை வாங்கி தரதுக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களுக்கு பெரிய பதவியில வேண்டாம். எங்க 2 பேரையும் ஐஜி ஆக்கிடுங்க. டேய், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் தான் சார் ஐஜி, இவன் DIG. ஆமா, DIG தான் பெரிய பதவி. 3 எழுத்து. சல்யூட். எஸ் ஐயா. சாரி சார்.
துபாய்க்கு கூட்டு போறோன்னு அந்த கஜா கம்னாட்டி எங்களை இங்க கொண்டாந்து இறக்கிட்டான். நாங்க போட்ட வேஷம் கொஞ்சமா நெஞ்சமா இல்லடா. இன்ஸ்பெக்டர் அங்க பாருடா. ஃபாலோ மீடா. எஸ்டா. இந்த பாருங்க, நான் சாதாரணமா துபாய் கரை பக்கம் வந்ததே இல்ல, உங்களுக்கா வந்திருக்கேன். அதான் பாருங்க, அதான் துபாய். தைரியமா போங்க. உங்களை மாதிரி தான் மணி ரமணின்னு 2 பேர் வந்தாங்க, துபாயில இறக்கி விட்டேன். இன்னைக்கு கோடி கோடியா சம்பாத்தியம் பண்றாங்க. அதிகமா போவான 7 எண்ணெய் கிணறு உங்களுக்கு சொந்தம். மணி ரமணி